ஒரு மண்ணை பொறுத்தவரையில் அதில் நீர் முகாமைத்துவம் தான் மிக முக்கியமானது. தண்ணி இல்லாமல் நாங்கள் பயிர் செய்யவே இயலாது. தண்ணியை நாங்கள் எங்களோட மாவட்டத்தில் கடலில் போகிற தண்ணியை நாங்கள் நிப்பாட்டி அந்த தண்ணியில் நாங்கள் மீன் வளர்த்து அதன் மூலமாக நாங்கள் வெளிநாட்டு கூட எங்களோட மீனை நாங்கள் ஏற்றுமதி செய்ய முடியும். அப்படி இந்த மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இருக்குது. இலங்கை ஃபுல்லாகவும் நாங்கள் இந்த மழை தண்ணியை நாங்கள் சேமித்து இந்தியாவில் செய்கிற மாதிரி உலகம் எல்லாம் இப்போ மழை தண்ணியை நாங்கள் நிலத்தில் சேமிக்கிறதுக்கான முறைகளை சரியான முறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்துலாம் தெரியும். பெரிய வறண்ட பிரதேசங்களில் கூட பாலைவனங்களில் கூட அது செய்கிறாங்க. ஆனால் எங்களோட நாட்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதம் எப்படியாவது ஒரு மழையாவது பெய்யாத மாதங்களே இல்லை. ஆனால் நாங்கள் அந்த தண்ணியை நாங்கள் முகாமை செய்யாமல் நாங்கள் வெளியிலாமல் நினைச்சோம்னு சொன்னால் நாங்கள் தோற்றுருவோம். நாங்கள் யாரையும் பொறாமப்படுத்த தேவையில்லை. இந்த விஷயங்களில் விவசாயத்தை பொறுத்தவரையில் அந்த விவசாயியை நாங்கள் என்ன செஞ்சாலும் நாங்கள் அந்த விவசாயியை ஊக்குவிக்கணும். விவசாயம் எங்களுக்கு முதுகெலும்பு. இந்த ஏஐ காலத்தில் விவசாயத்துறையை நாங்கள் வளர்க்குறதுக்கு சரியாக பாடுபடணும், கஷ்டப்படணும். அந்த விவசாயத்தில் ஈடுபடுற ஆக்களுக்கு எல்லோரும் வளர்ச்சி உதவி செய்யணும். ஏனெண்டா நல்ல சுகபோகம் அனுபவிக்கிறதுக்கு நேரம் இருக்கும், காசும் இருக்கும். வெளிநாட்டு காசுகளும் இப்போ சில ஆக்கள்கிட்ட இருக்கும். ஆகவே நாங்கள் நாட்டை வளர்க்கணுமாக இருந்தால் எங்களோட விவசாயத்தை நாங்கள் வளர்த்தெடுக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது.